ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேல்பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேல்பூரி பண்றதுக்காக ஒரு 200 கிராம் பட்டாணியை முன்னத்து நாள் நைட்டே நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம். ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடணும். ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப நம்ம பேல்பூரி செய்யறதுக்கு தேவையான குருமா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை கொஞ்சம், கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகா, அடுத்ததா ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அதையும் இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கணும். நம்ம பேல்பூரி மசால் பூரி ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான குருமாவை தான் செய்ய போறோம். இதே மாதிரியே தான் நம்ம மசால் பூரிக்கும் குருமா பண்ணுவோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்சியில போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்ப மிக்சியில போட்டாச்சு. இதை நம்ம நல்லா அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு இதை நல்லா மசிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நல்லா மசிச்சு விட்டுறலாம். அப்பதான் நமக்கு இந்த குருமா நல்லா இருக்கும். இதையும் இப்ப தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து இதுல ஊத்திடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால நமக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்தா போதும். இது இப்ப நல்லா கலக்கி விட்டுடலாம். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம லைட்டா கொதிக்க விட்டுடலாம். இந்த குருமா ரொம்ப கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி தான் இருக்கணும். பாருங்க, இப்ப கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தண்ணி ஊத்திக்கலாம். நமக்கு பாருங்க, தண்ணி ஊத்தியாச்சு. நம்ம இப்போ அடுத்ததா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு மிக்ஸ் எடுத்து இதுல போட்டுறணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். அடுத்ததா லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். இதுல நம்ம புளிப்பு சுவைக்கு தேவையான நம்ம லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுவும் வேணாம். இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குருமா நல்லா கொதிச்சிருச்சு.
கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இப்ப தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பூரி செய்யறதுக்காக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். பொரி வந்துட்டு நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பொரி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பொரியை வந்து போட்டுடலாம். நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற குருமாவை வந்துட்டு இதுல ஊத்திடலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு ஜாஸ்தியா வேணும்னா அதிகமா கூட சேர்த்துக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி தழை, கோஸ் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். கேரட் வேணும்னா அதுவும் நீங்க சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பொரிச்சு வச்சிருக்க பூரியை வந்துட்டு சின்ன சின்னதா உடைச்சு அதையும் வந்துட்டு இந்த இதுல சேர்த்துக்கலாம். பேல்பூரியில இப்ப இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல போட்டு இதுக்கு மேல நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஒரு குருமாவை வச்சு பேல்பூரி, மசால் பூரி இது ரெண்டுமே செஞ்சுக்கலாம். இந்த குருமாவை வந்துட்டு இட்லி, பூரி இதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப நமக்கு ரொம்ப டேஸ்டியான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.